உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்றது தப்பாப்பா? என்னடா அவன் சாப்பிடும் போது இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் ஐயோ, பாவம்டா, புள்ளைய நிம்மதியா சாப்பிட கூட விடாம. சும்மா இருங்கம்மா. அவனை ஒண்ணு சொல்லிட கூடாதே, உடனே உங்க எல்லாருக்கும் கோபம் வந்துடும். ஆக மொத்தத்துல இந்த வீட்டுக்காக நாங்க மட்டும் தான் கஷ்டப்படணும். அது எங்க தலையெழுத்து. அப்படிதானே? ரகு, நான் அப்படி சொல்லலடா. என்னத்தையோ பண்ணி தொலைங்க. டேய், எனி டைம் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு. டேய் ரகு, உரைக்காத ஜென்மங்க. ரகு, போட்டு விடுறா. அவன் கிடக்குறான், நீ அழாதப்பா. அவன் குணம்தான் உனக்கு தெரியும்ல. அவன் பேசுனது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ மனசுல ஒண்ணு வச்சுக்காதடா. அம்மா சொல்றேன்ல, இத பாரு. அம்மா உனக்காக ஒரு வேலை பாத்திருக்கேன். நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். சரியா? இப்ப சாப்பிடு. சாப்பிடுப்பா. சாப்பிடுன்னு சொல்றல, வந்து இப்படி உட்கார்ந்து சாப்பிடு. ஏய், கூப்பிடு. வா. உட்காரு. வா, உட்கார். அப்பா சொல்றாருல்ல, உட்கார்றா. வாப்பா, இப்படி அப்பா உட்காரு. சொல்றேன்ல, வா உட்கார். இங்க பாரு, இந்த வீட்டுல நானோ அம்மாவோ ஏதாவது சொன்னாதான் நீ கோச்சுக்கணும். அவனெல்லாம் சொல்றத நினைச்சுக்கிட்டு புரியுதா? நீங்க சொன்ன அந்த ப்ராஜெக்ட பத்தி நானும் யோசிச்சு பார்த்தேன். எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா அந்த முனுசாமி ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு சந்தேகமா இருக்கு. என்னையா? ஆமாங்கய்யா, அவன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கய்யா. சார், இப்ப அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க சார். அடுத்து உங்க ஆட்சி தான் சார் வரப்போகுது. அதனால நீங்க ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆனா நல்லா இருக்குன்னு யோசிச்சோம் சார். அது எப்படி சார் நடக்கும்? சார், நீங்க மனசு வச்சா இதெல்லாம் ஒரு விஷயமா? பாத்துக்கலாம் சார். பணத்துக்கு ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாவது நீங்க ஒரு வார்த்தை பேசினா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஆமா சார், ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா சிக்கலாயிடும். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டா நல்லது சார். அப்புறம் சார், உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. எதிரிய தூரத்துல வைக்கிறத விட பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க என்ன பண்றாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு நமக்கு புரியும். அதுக்காக தான் சார் சொல்றேன். நீங்க காஃபி சாப்பிடுங்க. குடுமா. தேங்க்யூ. தேங்க்யூ. சாப்பிடுங்க. வெற்றி, வெற்றி, அப்பா இங்க வாப்பா. வரப்பா. இங்க வா, சீக்கிரம் வா. பாப்பா. சொல்லுங்கப்பா. இவன் என்னோட ரெண்டாவது பையன், பேரு வெற்றி. வணக்கம். வணக்கம். தியா குட்டி, நீங்க தான் துளசி அம்மாவா? இல்ல இல்ல, நான் இவளோட அத்தை மோனிகா. இந்த போலிய சாக்கா வச்சு நம்ம ஆளை போய் பாத்துற வேண்டியதுதான். பாட்டி, போலினா அக்காக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறீங்களா? நான் தீபாக்கா வீட்டுல போய் குடுத்துட்டு வந்துடுறேன். வெற்றி, நீ அந்த வீட்டு பக்கம் போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி சரி, உன் அக்காவுக்காக நான் செஞ்சு தரேன்.
ஆ? வெற்றி ஆ? பாட்டி கொடுங்க. டேய், நீ இருடா. டேய் இளங்கோ இங்க வாடா. சொல்லுங்க பாட்டி. டேய் இத கொண்டு போய் தீபா வீட்டுல கொடுத்துட்டு வா போ. சரி பாட்டி. ம். ச்சே, நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. ச்சே. வெற்றி, அத கொண்டு போறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவங்க கிட்ட அத வாங்கிக்கிட்டு நீங்களே கொண்டு போய் கொடுத்துடலாம்ல. அண்ணி அப்படின்றீங்க, ஆனா நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயோ, நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் அண்ணி. வெற்றி, சொல்லுங்க நீ. போனமா குடுத்தமான்னு இருக்காதீங்க, காரியத்துல கண்ணா இருங்க. புரிஞ்சுதா? ஐயோ, அண்ணினா அண்ணிதான். இப்படி ஒரு அண்ணி கிடைச்சா எவனுக்கும் லவ் ஃபெயிலியரே ஆகாது. ரொம்ப நன்றி அண்ணி. போயிட்டு வரேன். போங்க போங்க. சரி. என்ன எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? அது எக்ஸாம் டைம்ப்பா, சரியா தூக்கம் இல்லை, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்குப்பா. சரி, அர்ஜென்ட்டா எங்க போன? ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன்ப்பா. அதோட கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, உடம்பு சரியில்லாதான் பார்க்க போயிருந்தேன். இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ப்பா. கவின், இப்பெல்லாம் அடிக்கடி வெளியில போற, எங்க போறேன்னு கேட்டா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணம் சொல்ற. போகும்போது சொல்லிட்டும் போக மாட்டேங்கிற. இல்லப்பா, அது இங்க பாரு, இதுக்கு முன்னாலே நீ இதே மாதிரி பண்ணியிருந்தீன்னா பயம் இப்படித்தான் நினைச்சுக்கலாம். ஆனா கவின், இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. இங்க பார், இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எப்ப எங்க போறதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். புரியுதா? கவினே, புரியுதா இல்லையா? சரிப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.